வணக்கம். இண்டிகோ விமானத்துல நீங்க பயணம் செஞ்சிருந்தா, அவங்களோட அந்த சரியான நேரம், குறைவான கட்டணம் இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. ம். ஆனா ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி இந்தியாவின் நம்பர் ஒன் ஏர்லைன் ஆச்சு? ஆமா. இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். இந்த அசாத்தியமான வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ராகுல் பட்டியா, ராகேஷ் கங்வால் என்கிற இரண்டு மனிதர்களோட கதை என்ன? இதையெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு தருண் சுக்லாவோட ஸ்கை ஹை தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் இண்டிகோ புத்தகத்தை வச்சு ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. இந்திய விமான போக்குவரத்து துறையே ஒரு மாதிரி ரொம்ப சிக்கலான களம். ஆமா. கடுமையான அரசாங்க கட்டுப்பாடுகள், அதிக வரிகள், போட்டி. அதுக்கு நடுவுல கிங்ஃபிஷர், ஜெட் ஏர்வேஸ் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களே காணாம போயிருக்கு. உண்மைதான். இப்படிப்பட்ட சூழல்ல இண்டிகோவோட அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி நிஜமாவே ஒரு ஆச்சரியமான வெற்றி தான். அவங்க இது எப்படி சாதிச்சாங்கங்கிற ரகசியத்தை தான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. சரி. அப்போ அந்த ரகசியத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாமா? நிறுவனர்களான ராகுல் பாட்டியா மற்றும் ராகேஷ் கங்வால். புத்தகம் இவங்கள இரு துருவங்கள் மாதிரி முற்றிலும் மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்களா சித்தரிக்குது. கண்டிப்பா. முதல்ல ராகேஷ் கங்வால். அவர் ஒரு கிளாசிக் குளோபல் இந்தியன் வெற்றி கதனே சொல்லலாம். ம். கொல்கத்தா மார்வாடி குடும்பத்துல பிறந்து ஐஐடி கான்பூர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு அப்புறம் அமெரிக்காவோட புகழ்பெற்ற வாட்டன் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ படிச்சவர். ஓகே. படிப்புல ரொம்ப வலுவான பின்னணி. ஆமா. அதுக்கப்புறம் யுனைடெட் ஏர்லைன்ஸ், யுஎஸ் ஏர்வேஸ் மாதிரி அமெரிக்காவின் பெரிய விமான நிறுவனங்கள்ல சிஇஓ, தலைவர்னு உயர் பதவிகள்ல இருந்தவர். சொல்லப்போனா அவருக்கு விமான போக்குவரத்து துறையோட அத்தனை நெழிவு சுழிவுகளும் அத்துப்படி. ஆனா அவரை பத்தி புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயம் அவரோட இந்த அனுபவத்தை விட அவரோட இந்த தீவிரமான சிக்கன மனப்பான்மை தான், இல்லையா? 100க்கு 100 உண்மை. செலவை குறைக்கிறதுல அவர் ஒரு எக்ஸ்பர்ட். அவரை பத்தி ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அவர் ஒரு எலுமிச்சம்பழத்திலிருந்து கடைசி சொட்டு சாறு வர்ற வரைக்கும் பிழிஞ்சு எடுப்பாருன்னு. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் அந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் சம்பவம் தானே. கரெக்ட். இண்டிகோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்பஸ் அதிகாரிகளோட முதல் முறையா ஒரு பெரிய டீல் பேச போயிருக்காங்க. ஒரு விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட்ல நடந்த சந்திப்பு. ஆமா. பல மில்லியன் டாலர் ஒப்பந்தம் பத்தி பேசி முடிச்சதும் கிட்டத்தட்ட $300 பில் வந்திருக்கு. அப்போ கங்வால் ராகுல் பாட்டியா கிட்ட மெதுவா நாம இல்ல அவர்தான் பணம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அந்த ஏர்பஸ் அதிகாரியே அந்த பில்லுக்கு பணம் கொடுத்திருக்காரு. இது மூலமா இண்டிகோவோட ஒவ்வொரு பைசாவும் எப்படி கணக்கில் எடுத்துக்கப்படும்னு முதல் சந்திப்புலயே ஒரு செய்தியை அழுத்தமா சொல்லிட்டாரு. இதுதான் கங்வால். ஒரு டீக்கு முன்னாடி இப்படி செஞ்சது ரொம்ப தைரியமான ஒரு விஷயம்தான். சரி, இவரோட மறு துருவமான ராகுல் பாட்டியா எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு வித்தியாசமான பாதையில வந்தவர் போல. ஆமா. ராகுல் பாட்டியாவோட அப்பா கபில் பாட்டியா இந்தியாவோட டிராவல் ஏஜென்சி துறையில ஒரு முன்னோடி. ஆனா ராகுல் பாட்டியாவுக்கு ஆரம்பத்துல குடும்பத் தொழில்ல அவ்வளவா ஆர்வம் இல்ல. ஓஹோ. கனடாவுல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்தியாவுக்கு டெலிகாம் துறையில தனியா ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சார். அது சரியா போகல. அதுக்கப்புறம் தான் குடும்பத் தொழிலுக்குள்ள வந்தார். ஆனா ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்கணுங்கிற கனவு மட்டும் அவர் மனசுல பல வருஷமா இருந்துட்டே இருந்திருக்கு. விஜய் மல்யா, நரேஷ் கோயல் மாதிரி ரொம்ப பஹாட்டா இல்லாம ரொம்ப எளிமையானவர்னு புத்தகம் சொல்லுது. உண்மைதான். தன்னை முன்னிலைப்படுத்திக்கவே மாட்டார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒரு நாள் அவர் இண்டிகோ விமானத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருந்த ஒரு பைலட் சாப்பிட்டு முடிச்சுட்டு குப்பையை அப்படியே தரையில போட்டிருக்கார். ம். பாட்டியா ரொம்ப அமைதியா அந்த பைலட்டை பார்த்து நான் தான் இந்த ஏர்லைன் ஓனர்னு சொல்லியிருக்கார். அதை கேட்டது அந்த பைலட் அதிர்ச்சியாகி உடனே குனிஞ்சு அந்த குப்பையை எடுத்திருக்கார். இப்போ புரியுது. கங்வால் மில்லியன் கணக்குல டாலரை எப்படி மிச்சப்படுத்தலாம்னு யோசிக்கிற ஒரு மேக்ரோ ஆள்னா, பாட்டியா ஒரு குப்பை கூட தரையில இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிற மைக்ரோ ஆள். அவரோட தத்துவம் கடவுள் விவரங்களில் இருக்கிறார். அதாவது காட் இஸ் இன் தி டீடைல்ஸ். அதுதானே? மிகச்சரியா சொன்னீங்க. எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு ஒவ்வொன்றையும் சரியா செஞ்சா மொத்தமும் சரியா இருக்கும்னு நம்புறவர் அவரு. ஆக கங்குவாலோட உலகளாவிய அனுபவமும் பாட்டியாவோட இந்திய சூழலை பற்றிய ஆழமான புரிதலும் விடாமுயற்சியும் இணைஞ்சதுதான் இண்டிகோவோட அடித்தளம். ஆனா இந்த இரு துருவங்களோட கலவைதான் பிற்காலத்துல நிறுவனர்களுக்குள்ளேயே பெரிய விரிசல் ஏற்படவும் காரணமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, அது வேற கதை. ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ இந்த ரெண்டு பேரோட குணாதிசயங்களை பார்த்துட்டோம். ஆனா வெறும் குணங்கள் மட்டும் போதுமா? கையில ஒரு விமானமும் கூட இல்லாத ஒரு நிறுவனம் வரலாற்றிலேயே மிகப்பெரிய விமான ஒப்பந்தங்கள்ல ஒன்ன எப்படி செஞ்சாங்க? இதுதான் இந்த புத்தகத்துல ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கிற பகுதி. ஆமா. $6 பில்லியன் 100 ஏர்பஸ் விமானங்களுக்கு எப்படி ஆர்டர் கொடுத்தாங்க? இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் நேரம், டைமிங்.
அவங்க இந்த முடிவு எடுத்தது 901 தாக்குதலுக்கு பிறகு. ஓகே. அப்போ உலக விமான போக்குவரத்து துறையே ஒரு பெரிய சரிவுல இருந்துச்சு. யாரும் விமானங்களை வாங்க தயாரா இல்ல. விமானங்களோட குத்தகை வாடகை வரலாறு காணாத அளவுக்கு குறைவா இருந்துச்சு. சுருக்கமா சொன்னா அது ஒரு பயர்ஸ் மார்க்கெட். சரி, நேரம் சரியா அமைஞ்சது. அடுத்து? இரண்டாவது, கங்குவாலோட அந்த அபாரமான பேரம் பேசும் திறமை. அவர் சும்மா ஏர்பஸோட மட்டும் பேசல. ஏர்பஸ், போயிங் 2 நிறுவனங்களையும் ஒண்ணுக்குன்னு எதிரா போட்டியிட வச்சார். நீங்க விலை குறைக்காட்டி நான் உங்ககிட்ட போயிடுவேன்னு 2 பக்கமும் மாத்தி மாத்தி பேசி விலைய ரொம்பவே குறைச்சார். அவர் விமானத்தை மட்டும் பேரம் பேசலன்னு தானே புத்தகம் சொல்லுது. அதுதான் இதுல இருக்கிற புத்திசாலித்தனமான விஷயம். அதுதான் முக்கியமான திருப்பம். அவர் விமானத்தோட ஒவ்வொரு உதிரி பாகத்துக்கும் தனித்தனியா பேரம் பேசினார். அப்படியா? இன்ஜின்கள், இருக்கைகள், லைட்கள்னு ஒவ்வொன்னுக்கும் அதோட சப்ளையர்கள் கிட்ட நேரடியா பேசினார். பொதுவா ஏர்லைன்ஸ் ஏர்பஸோட டீல் பேசும், ஏர்பஸ் அவங்க சப்ளையர்களோட பேசுவாங்க. ஆனா கங்வால் இந்த முறைய உடைச்சார். எப்படி? நான் 100 விமானங்களுக்கு இன்ஜின் வாங்க போறேன், எனக்கு என்ன விலை கொடுப்பீங்கன்னு நேரடியா இன்ஜின் கம்பெனிகிட்டயே கேட்டார். ஒரு நிமிஷம். அப்போ அவரு ஏர்பஸ் பைபாஸ் பண்ணி நேரடியா இன்ஜின் கம்பெனிகிட்டே பேசினாரா? அதுக்கு அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அந்த ஆர்டரோட அளவு தான் காரணம். 100 விமானங்களுக்கான ஆர்டருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். அதனால சப்ளையர்கள் அவருக்கு நல்ல தள்ளுபடி கொடுக்க முன்வந்தாங்க. இதுக்கு மேல கங்வாலோட சிக்கன மனப்பான்மையை நிரூபிக்கிற இன்னொரு சம்பவமும் நடந்தது. அந்த சிப்போட்லே சம்பவம் தானே பல $1 பில்லியன் ஒப்பந்தத்தை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வச்சு பேசினது. ஆமா, பல $1 பில்லியன் மதிப்புள்ள இன்ஜின் ஒப்பந்தத்தை பத்தி பேச உலகின் பெரிய இன்ஜின் தயாரிப்பு நிறுவன அதிகாரிகளை அமெரிக்காவுல இருக்கிற ஒரு சாதாரண மெக்சிகன் ஃபாஸ்ட் ஃபுட் கடையான சிப்போட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. நம்பவே முடியல. அங்க ஒரு பரீட்டோ சாப்பிட்டுக்கிட்டே பேரம் பேசியிருக்காரு. இது வெறும் பணத்தை மிச்சப்படுத்த இல்ல, நாங்க இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் செலவை குறைப்போன்னு அவங்களுக்கு உணர்த்துற ஒரு பவர் மூவ் அது. இதோட விளைவு நம்ப முடியாததா இருந்திருக்கு. ஆமா, மத்த ஏர்லைன்ஸ் ஒரு விமானத்தை சுமார் $35 மில்லியன் வாங்கினப்போ இண்டிகோ வெறும் $26 மில்லியன் வாங்கினாங்க. என்னது, 26 மில்லியனுக்கா? ஆமா, ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு ஒரு விமானத்துக்கு கிட்டத்தட்ட $9 மில்லியன் மிச்சம். இதுதான் அவங்களோட வெற்றிக்கு அஸ்திவாரம் போட்டது. அப்போ இதுதான் அந்த யாருக்கும் தெரியாத ரகசியமா? அவங்க பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஒரு ஏர்லைன் மட்டுமல்ல, பழைய கார்களை வாங்கி விற்கும் டீலர் மாதிரி விமானங்களை வாங்கி விற்கும் ஒரு வர்த்தக நிறுவனமாகவும் இருந்திருக்காங்க. மிகச்சரியா சொன்னீங்க. புத்தகம் அதையேதான் சொல்லுது. அவங்க விமானங்களை வாங்கி சில வருஷங்கள் இயக்கிட்டு அதுக்கு நல்ல விலை இருக்கும்போதே அதை வித்துட்டு புது விமானங்களை வாங்கிடுவாங்க. இந்த புத்திசாலித்தனமான நிதி நிர்வாகம் தான் இண்டிகோவோட ரகசிய வெற்றி சூத்திரம். சரி, குறைஞ்ச விலையில விமானங்களை வாங்கிட்டாங்க. ஆனா அத தினமும் சரியான நேரத்துல அதே சிக்கனத்தோட இயக்குறதுங்கிறது வேறொரு சவால். அதுக்கு ரொம்பவே ஒரு கட்டுப்பாடான ராணுவ கட்டுப்பாடு போன்ற ஒரு கலாச்சாரம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இண்டிகோவோட நிறுவன கலாச்சாரமே அதுதான். குறிப்பா விமான பணிப்பெண்களுக்கான விதிகள் ரொம்ப ரொம்ப கடுமையானவை. ஓஹோ. அவங்களுக்கான ஐஃப்ளை பயிற்சி மையத்துல கொடுக்கப்படுற பயிற்சி ரொம்ப தீவிரமா இருக்கும். பயணிகளை எப்படி வரவேற்கணும், ஒரு பெண் கர்ப்பமா இருக்காங்களான்னு எப்படி நாகரிகமா கேட்கணும், ஏன் உங்க விமானத்துல நியூஸ் பேப்பர் இல்லைன்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்னு எல்லாத்துக்கும் மனப்பாடம் செய்யப்பட்ட வாசகங்கள் இருக்கு. அதுலேருந்து ஒரு வார்த்தை கூட அவங்க மாற முடியாது. இது கேட்கவே ரொம்ப இறுக்கமா இருக்கு. இது ஊழியர்களுக்கும் பயணிகளுக்கும் ஒரு ரோபோ கூட பழகுற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்திருக்காதா? நிச்சயமா. புத்தகம் அதை பத்தி சொல்லுது. இந்த அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளால பணிப்பெண்கள் உணர்ச்சிகளற்ற ரோபோ மாதிரி நடந்துக்கிறதா பயணிகள் புகார் சொல்றதா புத்தகம் குறிப்பிடுது. இதோட விளைவா இண்டிகோல ஊழியர்கள் வேலையை விட்டு நிக்கிற விகிதமும் ரொம்ப அதிகம். சில சமயங்கள்ல 30% வரைக்கும் இருந்திருக்கு. 30%? ஆமா, இதுக்கு மேல அவங்களோட செயல்பாட்டை கண்காணிக்கிறதுக்கே இ-ஃபோர்ஸ்னு ஒரு குழு இருக்கு. ஒரு நிமிஷம், இ-ஃபோர்ஸ்னா பயணிகளை மாதிரி பயணம் செஞ்சு சொந்த ஊழியர்களையே உளவு பார்க்கிற ஒரு குழுவா? இது ரொம்ப தீவிரமா இல்லையா? ஆமா, அவங்க சாதாரண பயணிகள் மாதிரி டிக்கெட் எடுத்து பயணம் செஞ்சு பணிப்பெண்கள் எல்லா விதிகளையும் சரியா பின்பற்றுகிறார்களா, பயணிகளிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் ரகசியமா கண்காணிச்சு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அடேங்கப்பா. இது செயல்திறனை அதிகரிச்சாலும் ஊழியர்களோட மனநிலையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த செலவு குறைப்பு வெறி மற்ற இடங்களிலும் தெரியுது. அந்த ஓவன் இல்லாத கதை ரொம்ப பிரபலமாச்சே. எல்லா இடத்துலயும் இண்டிகோ விமானத்துல சூடான உணவு தயாரிக்கிற ஓவன் கிடையாது.
ஓவனை நீக்கிறதால விமானத்தோட எடை குறையுது, அதனால எரிபொருள் மிச்சமாகுது. இது மூலமா எவ்வளவு சேமிப்பு? இது மூலமா மட்டும் வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் மிச்சப்படுத்துறதா புத்தகம் சொல்லுது. அது கங்வாலோட எலுமிச்சை சாறு தத்துவத்தோட நேரடி உதாரணம். 400 கோடியா? நம்பவே முடியல. வேற என்னவெல்லாம் இருக்கு? பைலட்டுகள் பயன்படுத்துற காகித கையேடுகளுக்கு பதிலா ஐபேட் பயன்படுத்துறதால ஒரு விமானத்துக்கு 25 கிலோ எடை குறையுது. குளிர்காலத்துல கழிப்பறைக்கான தண்ணீர் தொட்டிய பாதியா நிரப்புறாங்க. விமானம் ஓடுபாதைக்கு போறப்போ ஒரு இன்ஜினை மட்டும் பயன்படுத்துறாங்க. பெயிண்ட் செலவை குறைக்கிறதுக்காகவும் எரிபொருள் சிக்கனத்துக்காகவும் ரொம்ப எளிமையான விமான வடிவமைப்பு. இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த வெறித்தனமான செயல்திறன் நிறுவனத்தை லாபகரமா மாத்துச்சு. ஆனா இதுதான் சர்ச்சைகளுக்கும் வழிவகுத்திருக்கு. பயணிகள் கிட்ட கடுமையா நடந்துக்கிறதால புகார், ஆணவமான நிறுவனம்ங்கிற பெயர், கடைசியில நிறுவனங்களோடக்குள்ளேயே பெரிய சண்டை. ஆமா, அதோட உச்சக்கட்டம் தான் ராகேஷ் கங்வாலே ஒரு கட்டத்துல இண்டிகோ நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லி அதை ஒரு பான் கடை, பான் கி துக்கான் மாதிரி நடத்துறாங்கன்னு பொதுவெளியில குற்றஞ்சாட்டினது. அவரேவா? ஆமா, அவர் உருவாக்குன கலாச்சாரமே நிர்வாக சிக்கல்களுக்கு வரும்போது அவருக்கு எதிராக திரும்பினதுதான் இதில் உள்ள முரண். அப்போ சுருக்கமா சொன்னா இண்டிகோவோட கதைங்கிறது முற்றிலும் மாறுபட்ட 2 பேரோட கூட்டணி, யாரும் நம்ப முடியாத ஒரு விமான ஒப்பந்தம், அப்புறம் கட்டுப்பாடு, சிக்கனம்ங்கிற பேர்ல ஒரு வெறித்தனமான கலாச்சாரம், இதெல்லாத்தோட கலவதான். ஆமா, இந்த புத்தகம் நமக்கு காட்டுற முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுறதுங்கிறது ஒரே ஒரு பெரிய நகர்விலை இல்ல. மாறாக ஒரு ரெஸ்டாரண்ட் பில்லோட விலையிலிருந்து ஒரு காகிதத்தோட எடை வரைக்கும் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன விவரங்கள்ல தீவிர கவனம் செலுத்துறதுல தான் இருக்கு. இந்த உரையாடலின் இறுதியில ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை அவங்க கிட்ட விட்டுட்டு போறோம். இந்த புத்தகம் சொல்றபடி இண்டிகோவோட கலாச்சாரம் அமெரிக்காவோட குறைந்த கட்டண விமான சேவைகளால ஈர்க்கப்பட்டது. அது செயல்திறனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனா அதே அமெரிக்காவுல சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அதாவது LUV-ய அவங்களோட மையமா வச்சு வாடிக்கையாளர் நட்பு கொள்கைகளால மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் அடைஞ்சிருக்கு. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு. இப்போ டாடா குழுமத்தின் கீழே புதுப்பிக்கப்பட்ட வலுவான ஏர் இந்தியா கூட இண்டிகோ நேரடியா மோதுது. இந்த சூழல்ல ஒரு சூப்பர் திறமையான ரோபோ மாதிரி இருக்கிறது மட்டுமே ஜெயிக்க போதுமானதா, இல்ல சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் மாதிரி கொஞ்சம் அன்பையும் தங்களோட சேவையில கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படுமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை இந்திய விமான போக்குவரத்து போரின் அடுத்த அத்தியாயத்தை இந்த செயல்திறனா அல்லது அனுபவமா என்ற கேள்விதான் தீர்மானிக்குமோ?